மானாமதுரை அரசு மருத்துவமனையில் பிறந்த ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் மற்றும் மஞ்சள் காமாலை ஏற்பட்டும் உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்த நந்தினி என்பவருக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்தில் இருந்தே குழந்தைக்கு அதிக காய்ச்சல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மருத்துவர்களிடம் தெரிவித்தும் சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையின் கழிப்பறைகள் சுத்தமின்றி உள்ளதால் நோய் தொற்று அபாயம் இருப்பதாகவும் உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருவதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டியூஸ்டே 19 மே 19 அன்னைக்கு குழந்தைக்கு சிசரியனுக்கு பண்ணோம். ஒரு 1:18 போல் குழந்தை பிறந்தா, பையன்தான் பிறந்தான். ஸோ இப்போ 4 days ஆச்சு குழந்தை பிறந்து. 4 daysல 3 நாளாக ஜுரம். அந்த செகண்ட் டே வந்து அந்த ஜாண்டிஸ்க்கு வந்து தடுப்பூசி போடுவாங்க. போட்டுட்டு அவங்க சொன்னாங்க ஜுரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. ஜுரம் வந்து அதிகமாக வந்துச்சு. ஸோ ஜுரம் வரதை நாங்கள் போய் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அவங்க பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு அப்படி தான் வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எந்த ஸ்டெப்புமே அதுக்கான எடுக்கவே இல்லை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பழைய அரசு மருத்துவமனையை அமைச்சர் டி.கே. பிரபு ஆய்வு செய்தார். காரைக்குடிக்கு வந்த கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு பகுதியான